Next topic, classification of multiplier. There are two classification. One is static and dynamic. Static multiplier is otherwise known as simultaneous multiplier, timeless multiplier, logical multiplier. And under static multiplier, the change in income, investment and the result changes in income are simultaneous. There is no time lag. அதான் சொல்லிக்கிறாங்க static multiplier அப்படின்னு சொல்லிட்டு. Changes in investment and resulting changes in income are simultaneously continuously நடந்துட்டு இருக்கும். And there is no time lag. And there is also no change in marginal propensity to consume as economy moves from one equilibrium position to another. எக்கானமி ஒரு பாயிண்ட் ஆஃப் ஈக்லிபிரியம் இருந்து இன்னொரு பாயிண்ட் ஆஃப் ஈக்லிபிரியம் போகும்போதும் இங்கே என்ன செய்யாது, மார்ஜினல் ப்ரொபன்சிட்டி டு கன்சியூம் நோ சேஞ்ச். தட் இஸ் வாட் திஸ் இஸ் கால்ட் அ ஸ்டாட்டிக் மல்டிப்ளையர். தென் டைனமிக் மல்டிப்ளையர் இஸ் ஆல்சோ நோன் அஸ் சீக்வன்ஸ் மல்டிப்ளையர். இன் ரியல் லைஃப் இன்கம் லெவல் டஸ் நாட் இன்க்ரீஸ் இன்ஸ்டன்ட்லி வித் இன்வெஸ்ட்மெண்ட். என்ன சொல்கிறாங்க, இன்வெஸ்ட்மெண்ட் இன்க்ரீஸ் ஆன உடனே என்ன செய்யாது, இன்கம் இன்க்ரீஸ் ஆகாது. இன்ஃபேக்ட் there is a time lag between increase in income and consumption expenditure. இன்கம் இன்க்ரீஸ் ஆகிருக்கும், அதனால் கன்சம்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர் இன்க்ரீஸ் ஆகிருக்கும், டைம் இருக்கும், கேப் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் இதை டைனமிக் மல்டிப்ளையர். அண்ட் லீக்கேஜஸ் ஆஃப் மல்டிப்ளையர். லீக்கேஜஸ் மீன்ஸ் வேஸ்ட். மல்டிப்ளையர்னா இன்வெஸ்ட்மெண்ட் இன்க்ரீஸ் ஆகும்போது இன்கம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்கன்ற மட்டும் கிடையாது, அப்படி இன்க்ரீஸ் ஆன இன்கம்மை வேறு இதிலலாம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க அப்படின்றதா லீக்கேஜஸ் ஆஃப் மல்டிப்ளையர். The multiplier assumes that those who earn income are likely to spend proportion of their additional income on consumption. But in practice, people tend to spend their additional income on other items. Underline பண்ணிருக்கு இல்லையா, அதுதான். Such expenses are known as leakages. எப்படி எல்லாம் லீக்கேஜ் வேறு எதெல்லாம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு பேமெண்ட் டுவார்ட்ஸ் பாஸ்ட் டெப்ஸ். கடை வாங்கியிருந்தாலும் அதுக்கு வட்டி கட்டி அந்த கடனெல்லாம் அடிக்கணும் இல்லையா, அதுக்காக செலவு செய்யும்போது marginal propensity to consume என்னவாயிரும், ரெடியூஸ் ஆயிரும். as a result the value of multiplier is cut. and purchase of existing wealth, ஏதோ பில்டிங் சொத்து இதெல்லாம் வாங்க மாதிரி இருந்துச்சுன்னா அந்த இன்க்ரீஸ் ஆன அடிஷனல் இன்கம் வந்து அதுக்கு செலவு செஞ்சுருவாங்க, கன்சம்ஷனுக்கு செலவு செய்ய மாட்டாங்க. as a result the value of multiplier is affected. then import of goods and services. ஃபாரின் கண்ட்ரீஸ்லேருந்து குட்ஸு அண்ட் சர்வீஸ் இம்போர்ட் பண்ணும்போது நம்மளோட அடிஷனல் இன்கமில் என்னவாயிரும், ஃபாரின் கண்ட்ரிஸ்க்கு போயிடும், அது திரும்ப வர்றதுக்கு ரொம்ப நாள் ஆகும். தஸ் இம்போர்ட் ரெடியூஸ் த வேல்யூ ஆஃப் மல்டிப்ளையர். அடுத்து நான் அவைலபிலிட்டி ஆஃப் கன்சியூமர் குட்ஸ். த மல்டிப்ளையர் தியரி அசியூம் இன்ஸ்டன்டேனியஸ் சப்ளை ஆஃப் கன்சியூமர் குட்ஸ் ஃபாலோயிங் டிமாண்ட். டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகிற அளவுக்கு கன்சியூமர் குட்ஸ் சப்ளையும் உடனுக்குடனே இன்க்ரீஸ் ஆகாது. பட் தேர் இஸ் ஆஃப் அன் டைம் லேக். அந்த டிமாண்டுக்கும் சப்ளைக்கான கேப் அதிகமாக இருக்கும். டியூரிங் திஸ் கேப் டிமாண்ட் இஸ் கிரேட்டர் தென் சப்ளை. அப்போ என்ன நடக்குன்னா, இன்ஃப்ளேஷன் இஸ் லைக்லி டு ரைஸ். திஸ் ரெடியூஸ் த கன்சம்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர். ஸோ த மல்டிப்ளையர் வேல்யூ வில் பி ரெடியூஸ். அண்ட் ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் சுச்சுவேஷன். அண்டர் த கண்டிஷன் ஆஃப் ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் த ரிசோர்ஸ் ஆர் ஆல்மோஸ்ட் ஃபுல்லி எம்ப்ளாய்ட். ஸோ அடிஷ்னல் இன்வெஸ்ட்மெண்ட் வில் லீட் டு வாட், இன்ஃப்ளேஷன் ஒன்லி rather than generation of additional real income. வருமானத்தை இன்க்ரீஸ் ஆகிருக்கு பதில் அங்கே என்ன கொண்டு வந்துருக்கு, இன்ஃப்ளேஷனை தான் அதிகமாக்குமே ஒழிய எந்த வருமானமும் இன்க்ரீஸ் ஆகாது. இந்த சுச்சுவேஷனில் ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் சுச்சுவேஷனில் அங்கேயுமே மல்டிப்ளையர் என்ன ஆகாது, ஒர்க் ஆகாது. தென் வாட் ஆர் த யூசஸ் ஆஃப் மல்டிப்ளையர்? ஃபர்ஸ்ட் ஒன், மல்டிப்ளையர் ஹைலைட் எதுக்காகனா, அந்த இன்வெஸ்ட்மெண்ட் எம்ப்ளாய்மெண்ட் இன்கம் தியரியில் இன்வெஸ்ட்மெண்ட் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்ற ஹைலைட் பண்ணுறதுக்கு மல்டிப்ளையர் ஹெல்ப் பண்ணுது. அண்ட் த ப்ராசஸ் தரோ லைட் ஆன் டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ் ஆஃப் ட்ரேட் சைக்கிள். ட்ரேட் சைக்கிள் படிச்சிருக்கல, பூம், டிப்ரெஷன், ரெசஷன் சொல்லிட்டு, அதில் மல்டிப்ளையர் எப்படி அந்த ட்ரேட் சைக்கிள் மாற்றி கொண்டு வருதுன்னு சொல்லிட்டு காட்டியிருக்கோம். அண்ட் இட் ஆல்சோ ஹெல்ப்ஸ் இன் பிரிங்கிங் த ஈக்குவாலிட்டி பிட்வீன் சேவிங் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட். சேவிங் இன்வெஸ்ட்மெண்ட் ஈக்குவாலிட்டி படிச்சிருக்க இல்லையா, அதுக்கு இந்த மல்டிப்ளையர் ஹெல்ப் பண்ணுது. And formulating government policies, for that also the multiplier is helping. And it helps to reduce the unemployment and achieve full employment. These are the uses of multiplier. And kinds of multiplier. Tax multiplier, employment multiplier, foreign trade multiplier and investment multiplier. These four are
kinds of multiplier. Next topic, accelerator principle. யார் எங்கேருந்து வந்துச்சுன்னு பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு origin of accelerator principle can be traced back in writings of Aftalion in 1909, Hartree 1913 and Bickerdike 1914. இவங்களோட ரேட்டிங்ஸ்லேருந்து தான் இந்த acceleration principle கிடச்சிச்சு. However, இது சிஸ்டமேட்டிக்காக டெவலப் பண்ணது யாருன்னா, சிம்பிள் ஆக்சிலேட்டர் மாடலாக டெவலப் பண்ணது J.M. Clark in the year 1917. Further, it was developed by Hicks, Samuelson and Harrod in relation to business cycle. இவங்க மூணு பேரும் பிஸ்னஸ் சைக்கிள் ஆக்சலரேஷன் பிரின்சிபலை அப்ளை பண்ணி யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் மீனிங் ஆஃப் ஆக்சலரேஷன், வாட் இஸ் த மீனிங் ஆஃப் ஆக்சலரேஷன் பார்த்தீங்கன்னா, given increase in the demand for consumption goods in the economy generally lead to an accelerated demand for machineries. என்ன சொல்லலாம், கன்சியூமர் குட்ஸுக்கான டிமாண்டு இன்க்ரீஸ் ஆகும்போது அதை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் குட்ஸ் இருக்குல்லையே மிஷினரிஸ், அதுக்கான டிமாண்டு எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகும், அதுதான் இந்த ஆக்சலரேஷன் அப்படின்றது. ஆக்சலரேட்டர் இஸ் அ நியூமரிக்கல் வேல்யூ ஆஃப் த ரிலேஷன் பிட்வீன் இன்க்ரீஸ் இன் கன்சம்ஷன் அண்ட் த ரிசல்ட்டிங் இன்க்ரீஸ் இன் இன்வெஸ்ட்மெண்ட். கன்சம்ஷன் குட்ஸ் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுதோ அதுக்கேற்ற அளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டு இன்க்ரீஸ் ஆகுது. தட் இஸ் கால்டு accelerator. Accelerator effects, increase in consumer demand, அங்கே இன்க்ரீஸ் ஆகும்போது firms get close to fill capacity. If there is any gap, it should be filled by the firms and firms invest to meet rising demand. ஃபஸ்ட்டில் பார்த்துருந்தால இன்க்ரீஸ் இன் கன்சியூமர் டிமாண்ட் அதை ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு ஃபர்ம்ஸ் என்ன செய்வாங்க, அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ ஆக்சலரேட்டர் ஃபார்முலா பார்த்தீங்கன்னா, it's symbolically beta is equal to change in I by change in C. Change in I investment and change in C consumption. The acceleration expresses the ratio of net change in investment to change in consumption. This is called accelerator. Definition of accelerator, K.K. Kuriherandrar எப்படி டிஃபைன் பண்ணியிருக்கிறாருன்னா, the accelerator coefficient is the ratio between induced investment and an initial changes in consumption. அந்த தூண்டப்பட்ட இந்த இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கு இல்லையா, அதனால் கன்சம்ஷனில் எவ்வளோ சேஞ்சஸ் வந்துச்சு, ரெண்டுக்குமான ரேஷியோ தான் ஆக்சலரேட்டர் அப்படின்னு சொல்லி K.K. Kuriheran டிஃபைன் பண்ணிக்கிறாரு. கீழே ஒரு இல்லஸ்ட்ரேஷன் கொடுத்துருக்குறாங்க. எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் ஆஃப் 50 crores ஆன் கன்சம்ஷன். அதே மாதிரி இண்டஸ்ட்ரியல் இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா 100 crores. நம்ம ஃபார்முலா என்ன, ஆக்சலரேட்டருக்கு சேஞ்ச் இன் சி பை சேஞ்ச் இன் ஐ பை சேஞ்ச் இன் சி. அப்போ ஐ இங்கே எவ்வளோ 100, கன்சம்ஷனுக்கு 50. ஸோ 100 by 50 ஈக்குவல் டு 2. ஸோ ஆக்சலரேட்டர் இஸ் 2 டைம்ஸ் என்ன ஆகுது, இன்க்ரீஸ் ஆகுது. இன்வெஸ்ட்மெண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணால் தான் கன்சம்ஷனை மீட் பண்ண முடியுன்றத இந்த இல்லஸ்ட்ரேஷன். அண்ட் இட் ஹேவ் ஃபாலோயிங் அசம்ஷன்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் absence of excess capacity in consumer goods industry. அப்படி இருக்கக்கூடாது. அது கன்சம்ஷன் நடந்துகிட்டே இருந்துச்சுன்னா தான் அடுத்தடுத்து இன்வெஸ்ட்மெண்ட் இன்க்ரீஸ் பண்ண முடியும். அண்ட் கான்ஸ்டன்ட் கேபிட்டல் அவுட்புட் ரேஷியோ அப்படியே இருந்துகிட்டே இருக்கணும். அங்கே தான் டிமாண்ட் இருக்கும்போது இங்கே என்ன செஞ்சிடணும், கேபிட்டல் அவுட்புட் ரேஷியோவும் கான்ஸ்டண்ட்டாக இருக்கணும். இன்க்ரீஸ் இன் டிமாண்ட் இஸ் அசியூம் டு பி பெர்மனண்ட். ஃபஸ்ட் அசம்ஷனே சொல்லியிருந்துச்சு. And supply of funds and other inputs quite elastic. நம்ம தேவைப்படுற நேரம் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்திருக்கும். And capital goods are perfectly divisible in any required size. நாம் என்ன மாதிரி டெக்னாலஜி என்ன மெஷின்ஸ் யூஸ் பண்ணுன்றது பர்ஃபெக்டாக இருந்திருக்குன்னா நமக்கு ஏற்ற மாதிரி மாற்றி இருந்திருக்கும். அடுத்து இந்த எப்படி ஆக்சலரேஷன் பிரின்சிபல் ஆப்ரேட் ஆகுது. Shall we have some example? Suppose இப்போ 1000 கன்சியூமர் குட்ஸ் நம்ம ப்ரொடியூஸ் பண்ணி வச்சுக்கோ, அதுக்கு 100 மெஷின்ஸ் வேணும். அண்டு அந்த மெஷின்ஸோட லைஃப் டைம் பார்த்தீங்கன்னா 10 years. அப்படின்னா என்னென்னா, ஒவ்வொரு இயர்லேயும் 10 மெஷின்ஸ் என்ன பண்ண வேண்டியிருக்கும், ரீப்ளேஸ் பண்ண வேண்டியிருக்கும். மெயின்டைனாக இந்த 1000 கன்சியூமர் குட்ஸுன்றதுக்கு கான்செப்ட் புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். 1000 கன்சியூமர் குட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணணும், அதில் 100 மெஷின்ஸு. ஒவ்வொரு மெஷினோட லைஃப் டைம் வந்து 10 years. அப்போ ஒவ்வொரு 10 yearsக்கு ஒரு புது மெஷினு வாங்க வேண்டியிருக்கும். ஸோ இப்போ 1000 கன்சியூமர் குட்ஸை மெயின்டைன் பண்ணணுன்றதுனால அந்த 10 வருஷத்துக்கு ஒரு மிஷினை ரீப்ளேஸ் பண்ணுறோம் இல்லையா, அப்போ அந்த டிமாண்டுக்கு பேர் என்னென்னா
replacement demand. Suppose that demand for consumer goods rises by 10%. அப்படின்னா எத்தனை ஆச்சு? ஆல்ரெடி 1000 குட்ஸு சொல்லியிருந்தேன், இப்போ 1100 குட்ஸ். இப்போ என்னவாகும்? இந்த 100 குட்ஸை எக்ஸ்ட்ரா ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு இன்னொரு 10 மெஷின் வேணுமா? திஸ் ரிசல்ட் இன் இன்க்ரீஸ் இன் டிமாண்ட் ஃபார் 10 மெஷின்ஸ், 10 more மெஷின்ஸ். ஆல்ரெடி எவ்ரி 10 இயர் என்ன செய்வோம்? 10 மெஷின்ஸ் வந்து ரீப்ளேஸ் பண்ணும். இப்போ இங்கே 1100 குட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு இன்னும் 10 மெஷின்ஸ் வேணும். அப்போ டோட்டலாக எத்தனை மெஷின்ஸ் இப்போ வேணும்? 20 மெஷின்ஸ். இட் மே பி நோட்டட் ஹியர் 10% இன்க்ரீஸ் இன் டிமாண்ட் ஃபார் கன்சியூமர் குட்ஸ், 10% இன்க்ரீஸ் ஆகிறதுனால 100% இன்க்ரீஸ் இன் டிமாண்ட் ஃபார் மெஷின்ஸ். மெஷின்ஸ்க்கு எவ்வளோ பர்சன்டேஜ் டிமாண்ட் இன்க்ரீஸ்ன்னு பார்த்தியா? 100%. ஸோ we can conclude even a mild change in demand for consumer goods will lead to wide change in investment. Shall we have a diagrammatic illustration? Operation of accelerator. In x-axis, income is measured, and in y-axis, saving and investment. The line SS is saving line, IA is investment line. At point E1 and I is a investment. At point E1, the economy is income is 0 y1. அப்படி இருக்கும்போது சேவிங் இன்வெஸ்ட்மெண்ட் என்னவாகுதுன்னா 0 I2லேருந்து இருக்கும்போது என்னவாகுது? ஈக்குவல் ஆகுது. அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இன்க்ரீசஸ் ஃப்ரம் 0 I2லேருந்து 0 I4க்கு இன்க்ரீஸ் ஆகும்போது இன்கம் என்னவாகுதுன்னா 0 Y1லேருந்து 0 Y3 இன்க்ரீஸ் ஆகும். அப்போ ஈக்லிபிரியம் பாயிண்ட் எங்கே போயிடுது? E3. ஈக்லிபிரியம் பாயிண்ட் E3. சப்போஸ் இன்வெஸ்ட்மெண்ட் இன்க்ரீசஸ் ஃப்ரம் I2லேருந்து I4க்கு போகும்போது இது வந்து எக்ஸோஜினியஸ் ஃபேக்டர்ஸால் நடக்குது. அதே மாதிரி இன்கம் Y1லேருந்து Y3 இன்க்ரீஸ் ஆகும்போது அங்கே வந்து ஆக்சலரேஷன் பிரின்சிபல் நடக்குது. பட் இந்த டயக்ராமில் பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸோஜினியஸ் ஃபேக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா I2லேருந்து I3க்கு போகிறது தான். அதே மாதிரி இன்டியூஸ்டு இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா I3லேருந்து I4க்கு போகும்போது இருக்கும். அதே மாதிரி இன்க்ரீஸ் இன் இன்கம் பார்த்தீங்கன்னா Y1லேருந்து Y2க்கு போகும்போது இருக்கணும். அதை என்ன சொல்லுவாங்கன்னா மல்டிப்ளேயர் எஃபெக்ட்டும். அதே மாதிரி Y2லேருந்து Y3க்கு போகும்போது ஆக்சலரேட்டர் எஃபெக்ட்னு சொல்லுவாங்க. தென் லிமிட்டேஷன்ஸ். இந்த அசம்ஷன் ஆஃப் கான்ஸ்டன்ட் கேபிட்டல்னு பார்த்துருந்தோம் இல்லையா, அது வந்து உண்மை இல்லை, அன்ரியலிஸ்டிக். த ரிசோர்ஸ் ஆர் அவைலபிள் ஒன்லி பிஃபோர் ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட், ஆஃப்டர் ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் இருக்காது. தென் த எக்ஸஸ் கெப்பாசிட்டி இன் கேபிட்டல் குட்ஸ் இண்டஸ்ட்ரீஸ், அது வேறு அசம்ஷனுக்கு மட்டும்தான். தென் ஆக்சலரேட்டர் வில் ஒர்க் ஒன்லி இஃப் இன்க்ரீஸ் டிமாண்ட் இஸ் பெர்மனெண்ட். ஆனால் டிமாண்ட் என்னவாகாது? பெர்மனெண்ட்டாக இருக்காது. அப்போ அங்கே ஆக்சலரேட்டர் ஒர்க் ஆகாது. அண்ட் ஆக்சலரேட்டர் வில் ஒர்க் ஒன்லி வென் கிரெடிட் இஸ் அவைலபிள் ஈஸிலி. கடன் ஈஸியாக கிடச்சா மட்டும்தான் அங்கே டிமாண்ட் அதிகமாகும், ஆக்சலரேட்டர் ஒர்க் ஆகும். இஃப் தேர் இஸ் அன்யூஸ்ட் ஆர் எக்ஸஸ் கெப்பாசிட்டி இன் த கன்சியூமர் குட்ஸ் இண்டஸ்ட்ரி, then the accelerator principle would not work.